மிதுன ராசி ஒரு அற்புதமான ராசி. ஏன் அப்படின்னா இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே நல்ல ஒரு புத்தி கூர்மை, புதனே அதிபதியாக வர்றதுனால இவங்க ரொம்ப ஒரு புத்தி கூர்மையோடு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே அவங்களுடைய தன்னம்பிக்கை விடவே மாட்டாங்க. கலர் ரசனம் மிக்கவங்க, ஏதாவது ஒரு கலைகளில் வல்லுநராக இருப்பது இருக்குது. குறிப்பாகவே சங்கீத கலையில் ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சில பேர் புகழ்பெற்று பாடகர்களாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மிதுன ராசிக்காரர் அமைதியான ஒரு சுபாவமும் எதையுமே உடனே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியமும் கொண்ட ராசின்னு சொல்லலாம். அதே மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களை எந்த ஒரு இடத்துலையுமே மிதுன ராசிக்காரரோட சிந்தனை எப்போதுமே பாசிட்டிவாக இருக்குமா. இதனால் இவங்களுக்கு மன அழுத்தம், மனக்கவலை போன்றது எல்லாமே ஏற்படாதான். எந்த ஒரு கவலையும் இவங்களை பாதிக்காத வகையில் இவங்க அறிவுபூர்வமாக எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பாங்களாம். அதனால தான் இவங்க எந்த பிரச்சனையிலுமே பார்த்திங்களா இவங்களுக்கு இருக்காது. மற்றவங்களோட சிக்கலுக்கும் கூட இவங்க போகிற போக்கில் அலட்சியமாக ஒரு தீர்வை சொல்லிட்டு போவாங்களாம். அடடா இதற்கா இவ்வளோ ஃபீல் பண்ணோம், இதற்கா இப்படி குழம்பிட்டு கிடந்தோம் அப்படின்னு மற்றவங்க அதை நினச்சி பார்க்குற அளவுக்கு இவங்களுடைய கேரக்டர்ஸ் இருக்குமா. அதே நேரத்தில் இந்த மிதுன ராசிக்காரர் சூழ்ச்சிக்காரர் அல்லங்க. அதாவது இடத்துக்கு ஏற்ற வகையில் தங்களை தக்க வைத்து கொண்டு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அடையக்கூடிய ஒரு சூட்சமும் தெரிஞ்சவங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே திறமையாக பேசுவதில் கெட்டிக்காரரு. மற்றவங்களுக்குமே ஈஸியாக ஆலோசனை சொல்வதில், மற்றவங்களை ஆற்றுப்படுவதிலும் வல்லவர்கள். அதாவது நெகிழ்ச்சி போக்குடையவங்க. பற்று, பக்தி, விசுவாசம், லட்சியம் போன்றவை எல்லாமே இவங்க விரும்புவது கிடையாது. நீக்கு போகாக நடந்து கொள்ள தெரிந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். புதன் ராசிக்காரர் அப்படிங்கிறதுனால இவங்க பெரும்பாலுமே பேச்சு சம்மந்தப்பட்ட தொழிலில் ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பாங்க. சில பேர் கணிதம் தொடர்பான வேலையில் செய்வாங்க. அதே மட்டும் இல்லாமல் கணக்காளராக, வங்கி பணியாளராக இருப்பாங்க. பேச்சாளர், ஆசிரியர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், பட்டிமன்ற பேச்சாளர், சொற்பொழிவாளர். அதே நேரத்தில் சனி சம்மந்தப்பட்டிருந்தால் வக்கீல், குரு சம்மந்தப்பட்டிருந்தால் கவிஞர் அப்படின்னு தொழில் செய்வாங்க. பெரும்பாலுமே முதல் போட்டு ரிஸ்க் எடுத்து தொழில் செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில் இவங்க அரசு பணி, நிரந்தர வேலை இது எல்லாத்தையுமே ரொம்ப விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, இந்த டைமில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். இந்த அன்பான மிதுன ராசி அன்பர்களே, உங்களோட குழந்தைங்கிட்ட கோபமாக பேசுகிறதோ, அவங்கள அடித்து தண்டனை கொடுப்பதோ கிடையாது. எத்தகைய ஒரு சிக்கலையுமே கண்டு இவங்க பொறுத்த வரைக்குமே கனிவோடும் பேசி தீர்த்து வைப்பாங்களாம். அவங்கள நல்வழிப்படுத்துவாங்க. அதே நேரத்தில் உடனிருந்தே படிக்க வைத்து தானும் சிரமப்படாமல் குழந்தைகளையும் சிரமத்திற்கு உள்ளாக்காமல் வளர்க்க தெரிந்தவங்களாகவும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்களாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மிதுன ராசி அன்பர்களை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்க போகிறது, எப்படி உங்களுக்கு மாறப்போகிறது, எந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சிந்தனை எப்போதுமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு சிந்தனையில் இருப்பாங்களாம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சுதந்திர பறவை அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரர் எந்தவித ஒரு கட்டுப்பாட்டுக்கும் உள்ளாக விரும்ப மாட்டாங்களாம். எத்தனை பிரியமாக வாழ்க்கை துணை இருந்தால் கூட அவரோட கட்டுப்பாட்டில் இருப்பதை இவங்க விரும்ப மாட்டாங்களாம். அதே நேரத்தில் இவங்க நல்லா ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். சரி, இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு சாதகமான வாரமாக தான் அமைஞ்சிருக்கு. ராசியில் குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். அதே நேரத்தில் அழகு ஆடம்பர பொருட்கள், உணவு தொழில் செய்கிறவங்களுக்கு பல நன்மைகள் கூடுதலாகவே இருக்கும். இழந்த பதவிகள் கூட மீண்டும் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் புதிய பதவிகளால் உங்களுக்கு ஒரு மதிப்பு, ஒரு கௌரவம்,
ஒரு அந்தஸ்து இது எல்லாமே கூடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் தீரும். வரவு வந்தால் கூட உங்களுக்கு செலவுமே கூடுதலாகவே இருக்கும். கை பணம் கரையும். அதே நேரத்தில் சில பேர் புதிய சொத்து, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கலாம். குடும்ப நலனுக்காக ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய நீங்கள் இந்த டைமில் ரொம்ப நல்லது. தம்பதிகளின் உறவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். செலவை கொஞ்சம் குறைச்சி சேமிப்பை உயர்ந்த ஒளிமயமான வாழ்வு அமையக்கூடிய அற்புதமான அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் நீண்ட நாளாகவே திருமண தடை இருந்திருக்கும். அது எல்லாமே அகலக்கூடிய ஒரு தகுதியான வரன் அமையும். மாணவ மாணவிகளுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு நட்பால் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஏற்படுறதுனால கொஞ்சம் எந்த ஒரு செயலையும் நேரம் காலம் பார்த்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே இது ஒரு ராசி சக்கரத்தில் 3வது வரும் ராசி. இதனோட குறியீடு இரட்டையர்கள். மிதுன ராசிக்குரிய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் 3-4 பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 1-2-3-4 பாதம் வரைக்கும் இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். இது புதன அதிபதியாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இது ஒரு அற்புதமான ராசின்னே சொல்லலாம். இவங்க மிதுன ராசிக்காரு ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம், இவங்களோட பேச்சு திறன், சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்ற ஒரு ராசியாக இருக்குது. மேலுமே இது புதன் கிரகத்தினால ஆளப்படக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு புத்தி கூர்மையோடு இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்களா, மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் மேம்படும். தேவையான அளவுக்கு உங்களுக்கு பணவரவு இருக்கும். சில பேர்த்துக்கு வீண் செலவுகள் ஏற்படவும் அதன் காரணமாக கடன் வாங்கவும் நேரிடும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களோட முயற்சிகளுக்கு தேவையான நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கருத்து வேறுபாடு கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் கூட மீண்டும் வழியே வந்து உறவு பாராட்டக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமை வெளிப்படும். உயர்ந்த பதவி தேடி வரும். அதே நேரத்தில் உயர்ந்த சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு இருக்குது. ஆனால் கூட சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் இந்த டைமில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவதற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். அதே நேரத்தில் அதிக உழைப்பின் காரணமாக உங்களுக்கு அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். லாபம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தால் கூட உங்களுக்கு லாபம் கூடுதலாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு காலகட்டமாக இந்த டைமானது இருக்குது. அதே நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட இணக்கமாக நடந்து கொள்கிறது தான் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டைம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு புத்தி கூர்மையோட எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கிறதுனால உங்களுக்கு கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால நல்ல ஒரு உயர்வுக்கு வருவீங்க. சாதகமான ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா ராசியில் குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சீராக இருக்கும். அழகு ஆடம்பர பொருட்கள் உணவு தொழில் செய்கிறவங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கூடுதலாக இருக்கும். இந்த அதே நேரத்தில் இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. புதிய பதவிகளால் மதிப்பு ஒரு கௌரவம் இது எல்லாமே கூடும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் தீரும். வரவு வந்தால் கூட செலவுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கை பணம் கரையிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. சில பேர் புதிய சொத்து, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. குடும்ப நலனுக்காக ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வர்றது இந்த டைமில் நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உறவுகள் நல்லா மேம்படும். செலவை கொஞ்சம் குறைச்சி சேமிப்பை உயர்த்துங்க அப்படிங்கன்னா ஒளிமயமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கும். திருமண தடை அகன்று தகுதியான வரன் அமையக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. மாணவ மாணவியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல நட்புனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் முடிஞ்ச வரைக்குமே உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்தில் உங்களோட வேலைக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும். அதே நேரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்க சிபாரிசு செய்யப்படுவீங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல உயர்வு கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். குழந்தைகளால் சந்தோஷமும் நல்ல ஒரு திருப்தியும் கிடைக்கும். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாவே கிடைக்கும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்கு. புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடும் ரொம்ப பொறுப்போடணும் இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருங்காலத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகுது. அதே நேரத்தில் செவ்வாய் 11 இருக்கிறதுனால மனை இடம் வாங்கக்கூடிய
முயற்சியில் தைரியமாக நீங்கள் இறங்கி செயல்படலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் தான். என்ன மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு எப்படி இந்த கிரக அமைப்புகள் எந்த அளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்வேஸ் தேங்க்யூ.